அம்பிகையா அண்ணாமலநாதரப்பா அருள் புரிய வேணும் ஐயா அழகு நல்ல இடம் அறியல அனுமநல்ல தெய்வந்தான வடக்கு நல்ல சங்கந்தரம் சங்கந்தரம் ஊரதில ஊருக்கு வடபுறத்தில் ஈசானிய பார்வையில அமர்ந்திருக்கும் தெய்வந்தான் எம்ம சீர்காழி முப்போடால் சாய அம்மா முப்போடால் முப்போர கோட்டையில மூணு நல்ல முகத்தோர் முப்புறத்தில் பிறந்தம்மாவா அம்மா அம்மா முப்போடால் தாயான முப்போடால் உன் புகழை நாங்கள் பாட எந்தனுக்கு அருள் புரிவாய் மாம போடாதே கதைகள் பாடி நெஞ்சிலையோ நாவலையோ நெத்தான் நின்னருள வேணும் அம்மா முப்புறத்து அரசி அம்மா திருவூர அரசி அம்மா இவ திரிபுர சுந்தரியா அம்மையான முப்போடாதி சீர்காழி போன வேளா சிதம்பர தாண்டவேன் வரங்களை பெற்ற வேளோ சீர்காழி முப்போடாதி உன்னுடைய கதைகள் பாடி நாவலையும் நெஞ்சிலையும் நாவலையும் நெஞ்சிலையும் அம்மா நின்னருள வேணும் அம்மா பொண்ணு வெள்ளி கைலாசத்து கைலாசத்து தக்க சிவன் மாலும் கொலவேரங்க வெள்ளியனும் கைலாசதியே அரணோடு பார்வதியும் கொலுவேரங்க பிரம்மலோகமனும் பட்டணதி பிரம்மாவும் சரஸ்வதியும் கொலுவேரங்க
வைகுண்டமெனும் லோகத்தில் வைகுண்ட லட்சுமியும் கொலுவேறந்த இந்திரலோகமெனும் அமராவதியில் இந்திரன் இந்திராணி கொலுவேறந்தா மகனான கணபதியோ இளைய மகனான வேலவனோ நந்தி படையோடு நாரதரோ 4 லட்சம் கோடி பேப்படையோ வெள்ளியனும் கைலாசதி ஆனந்தமாக கொலுவேறந்த அகத்தியரோடு புலந்தீரோ அழகு கும்பன் நல்ல மாமோனியோ கணக்கெழுதாய் அப்ப சித்திர புத்திரரும் கொலுவேறந்த தேவனோடு நாரதரோ நல்ல கலை கோட்டு மாமோனியோ தேவாதை நல்ல தேவர்களை தெய்வலோக நல்ல பெண்களும் எத்தனை பேர்களுக்கும் ஐயா கொடை வேடிக்கும் குண்டோதரனும் அங்கே கொலுவிருந்தா ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அழகு குலி சந்திரனோ ஆகாசவாணியோடி ஆகாசவாணியோடி பூமா கங்காதேவி குலவிருந்தா அதே பொண்ணே கைலாசத்து மாணிக்க கைலாசத்து மகிமையுடன் கொலுவிருக்கார் கொலுவிருக்கும் நாளையில ஆண்டவன் சிவபெருமாள் அம்மை சத்தி பார்வதியா சத்தியும் சிவனுமாக சிவனுமாக ஆனந்தமா கொலுவிருக்கார் அவர் ஆனந்தமா கொலுவிருக்கா
கொலவருக்கும் நாளையில் ஆண்டவன் சங்கரோ அம்மை சக்தி பார்வதியோ ஈரேழு உலகங்களை ஆண்டவனாகிய சங்கரன் அவையா சங்கரன் சதாசிவன் காதகாதன் காதகண்டன் காதகண்டச்சுடன் கரைக்கண்டன் திருநீலகண்டனாகிய அப்பனாகிய சிவருமா சிவபெருமா ஆதி கைலாச மாமலையிலே இருக்கும் போது ஆமா ஆமா அவன் மனதிலே எண்ணுகின்றார். என்னையா எண்ணுகிறா? நாமல் மட்டும் ஆதி கைலாசத்தில் இருந்தா போதாது. போதாது அல்லவா? போதாது. ஈரேழு உலகங்களை படைக்கணும். ஆமா, படைக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு லோகமா ஒவ்வொருவருக்காக படைக்கின்றார். ஆமையா, யாருக்கெல்லாம்? அதே நேரம் ஆமா வைகுண்ட லோகம். சரி, அத வைகுண்ட லட்சுமியை ஒப்படைத்தார். ஆமா. பிரம்மலோகம். சரி, அந்த பிரம்மலோகத்தை ஆமா பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் ஒப்படைத்தார். ஒப்படைத்தார். இந்திரலோகம். சரி, அந்த இந்திரலோகத்தை ஆமா இந்திரன் இந்திராணி ஆமா தேவாதி தேவர்களுக்காக ஒப்படைத்தார். சரி, அது மட்டுமா? வேற என்ன? வாயு லோகம். ஆமா. வரணலோகம். ஐயா, என்ன? சத்தியலோகம். தவலோகம். சரி, சிவலோகம். ஆமா. அதோடு யமலோகம். ஏப்பா, யமலோகம் தான் பெரிய லோகம். தண்ணி கிடையாது, பார்த்து போனோம். அங்க தண்ணி கிடையாதுப்பா. ஆமா. ஐயா, என்ன? அது மட்டுமா? சரி, அதுலயும் பூலோகம் என்று ஒண்ணு. ஆமா. இந்த பூவுலகை படைத்து அதுல அதலை சுதலை ஆதி பாதாள உலகம் என்று பிரித்து. ஆமா ஆமா. அதலை என்றால் என்ன? ஆகாயம். தலைக்கு மேல் இருக்கக்கூடிய உலகம் ஆகாயத்தில் இருக்கு. ஆமா. சுதலை என்றால் நம்ம வாழக்கூடிய மத்திய லோகம். ஆமா. அப்படியா? ஆகாயம் இருக்கு தெரியுமா? ஆமா, ஆகாயம் தெரியுமா ஐயா? மேல இருக்கு. மேலே ஆகாயம், கீழே பூமி. நம்ம இதை வாழ்றோம். அரச்சான் வயிற்றுக்கு இந்த பாடுபடுது. ஓடு சாமி. ஆகாயம் என்றோம். சரி, மத்திய லோகம் என்றோம். ஆமா. ஆதி பாதாளம் என்றோம். ஆமா, பாதாள உலகம். கீழே குனிஞ்சு பார்த்தா இன்னொரு உலகம் தெரியும். ஆமா, நம்மளுக்கு அடியில இருக்கு. ஆமா, தோண்டி பார்க்கணும். கீழே பூமிக்கு கீழே. ஆமா. சரி, பின்னால கீழே போக்கணும். கீழே தோண்டிக்கிட்டே போன கீழே இருக்கு உலகம். ஆமா, தெரியும். அதுல ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துல என்னது போட்டாலும் யாக்கும். அகல பாலாதம். ஆமா. சும்மா சொல்லிருக்கு அந்த காலத்துல அதுல பாலாத்துல விழுந்துட்டா எந்திக்க முடியாது. பாதாளத்துல விழுந்தா நீ மீண்டு வர முடியாது. ஆமா. பாதாளத்துக்கு போய்த்தானே அப்படி இருக்கு. சரி, வரல. இன்னைக்கு எப்ப இருக்கான். ஆமா. பாதாளத்துக்கு போறதுக்கு மனுஷன் தானே. அச்சம், அடம், நாளம், பைப்பு, சரி. அப்படி உலகத்தை படைத்த ஆண்டவன் ஆமா மனதிலே இருக்கின்றார். சரி, இரேழு உலகத்தை படைத்தால் போதாது. ஆமா. அந்த பூ உலகிலே சரி மனைக்களை படைக்கணும். ஆமா, மனைக்களை படைத்தால்தான் அமையா நாமல ஆண்டவன் சிவனார் என்று சரி நம்மளுடைய தத்துவம் ஆமா எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பா. ஐயா, இல்லைன்னு நம்ம தத்துவம் யாருக்கு தெரியும்? வேற ஒருத்தருக்குமே தெரியாது. அதனால ஆமா அந்த பூ உலகிலே மரம், செடி, கொடி, ஆமா, புல், புண்டு, தாவரங்கள், தாவரங்கள், அதோடு வேற என்ன
பச்சி பறவைகள் சரி. ஐயா ஆ. நீர்வாழ் உயிரினங்கள். ஐயப்பா. காட்டல. ஆமா ஐயா அதே நேரம் சரி. ஆண்டவன் பரமசிவம் ஆமா. ஈ முதல் எறும்பு வரை பச்சை முதல் பறவை வரை சரி. மரம் செடிகள் கொடிகள் அம்மு புல் பூண்டு தாவரங்கள் ஆமா. நீர்வாழ் உயிரினங்கள் சரி. அதோடு வனவிலங்குகள். ஆமா. வனவிலங்குகள் என்னதியா? என்ன என்ன வனம்னா சிங்கம் புலி மானு கரடி யானை நிறைய இருக்குல்ல. அப்படி நான் சிங்கம்லா. ஞானம் ஞானம் ஐயா சிங்கம் புலி சிங்கம் வந்துடுதா? சிங்கம் வந்துட்டே. சிங்கத்தை வந்து அவனுக்கு கவலை கிடையாது. அவன் இப்போ சிங்கத்தை கேட்க சரி. சிங்கமா இருக்கும், அசிங்கமா இருக்கும். அதோடு சரி. ஓர் அறிவு முதல் 5 வரை ஜீவனை படைத்து ஐயா என்ன 5 அறிவு ஜீவனை வரைக்கும் படைத்தாரு. ஆமா. ஆனால் சரி 6 அறிவு ஜீவன் ஆமா நாம படைத்தால்தான் ஐயா என்ன ஒரு அறிவு முதல் 5 அறிவு ஜீவனுக்கு என்ன தெரியும்? அதான் ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது ஐயா. அப்போ 6 அறிவு ஜீவராசியை படைக்கணும். சரி. அப்ப எப்படி படைக்க? அதானே ஐயா. என்ன அவன் மனதிலே நினைக்கின்றார். சரி. நாமலை போர் ஒரு ஆணையும் ஆமா. சர்வலோகத்தை காக்கின்ற சக்தியை போல் ஒரு பெண்ணையும் பார்வதி போலவும் ஆணையும் பெண்ணையும் அவனியிலே படைக்கணும். ஆமா. நிகருக்கு நிகராக என்று எண்ணம் கொண்டு ஆமா நினைக்கின்றார். என்ன ஐயோ ஆண்டவன் தான் சங்கரோ ஆதி சிவம் பரம்பரோ அன்னைக்கு நாளை மானிட ஜீவனையோ மானிட மாநிலத்தில் படைக்கார மாநிலத்தில் தான் படை ஆதி சிவஞ்சங்கரன் அன்னைக்கு நாளை ஆணையும் பெண்ணையும் படைத்தார். ஆமா. ஐயா. என்ன என்ன மானிட மனைகள் மட்டுமல்ல. சரி. வேற என்ன வேற என்ன? மரமாயிருந்தாலும் சரி. ஆமா. செடியா இருந்தாலும் சரி. ஆமா. ஈயா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் ஆமா. ஏ படைத்த மனைக்கள் அத்தனையிலும் ஆமையா ஆண் என்றும் பெண் என்றும் பெண் என்றும் பெண் என்றும் யாமியா. என்ன என்ன காரணம்? ஜீவராசிகள் கூடும். ஆமா கண்டிப்பா. ஒரே ஆணா படைச்சிட்டால் ஜீவராசி கூடுமா? கூடாது கூடாது. ஒரு வேலைக்கு ஆகாது. ஒரு பொண்ணா படைச்சிட்டாலும் கூடுமா? அது ஒரு வேலைக்கு ஆகாது. ஆணும் பெண் இருந்தாலும் ஒரு வேலைக்கு ஆகும். பத்தியா. இரவு பகல் எதுக்கு படைச்சான்? ஆமா. எதுக்கு? இரவும் வேணும் பகலும் வேணும். ஆமா. ஆனா படைச்ச செலம் சண்டை போட்டாலே எதுக்காண்டி ஏற்றம் தாழ்வும் படைச்சான்? ஒரு பக்கத்துல ஏத்தம் படைச்சிருக்க, ஒரு பக்கத்துல இறக்கமா படைச்சிருக்க. ஆமா. இறக்கமா இருக்கும் ஒரு பக்கம். அதான் ஏற்றம் இறக்கம். ஆமா. ஐயா. சரி. ஆணையும் பெண்ணையும் படைத்து படைத்திருக்கும் மனைகளுக்கு ஆண்டவன் பரமசிவம் நாம் படைத்த மனைகளுக்கு படி அளக்க வேணும் என்று இருக்குகிற சிவனுக்கு இறை அளக்க வேணும் என்று இறை அளக்க என்னுதார ஈஸ்வரரோ நாம் படைத்த மனைகள் எல்லாம்
பட்டினியாயிருக்குதென்று இருக்கோதென்றோ ஆண்டவன் பரமசிவம் பரமசிவம் மனமதில என்னோதார என்னோதாரே அம்மை சக்தி உமையவளும் ஆதிசக்தி பார்வதியால் அரங்கிரி உமையவள பக்கத்துக்கு அழைக்கார ஏடி அம்மா பார்வதிய பக்கத்துக்கு வாடி அம்மா என்றுதான் அழைக்கும் போது பகவானோட வார்த்தை கேட்டு ஆதிசக்தி பார்வதியா அம்மை சக்தி உமையவேளும் பகவான் பக்கம் வந்தல்லவோ பாதத்தை வணங்குதாள பாதத்தை வணங்குதாள அவ பக்கத்துல இருக்காள பக்கத்தில் இருக்கும்போது அப்பமே சொல்லுதாளோ ஏடி அம்மா பார்வதியா நாம் படைத்த மனைக்களம்மா அது என்னுடைய மக்களம்மா அம்மா அம்மா கேளு அம்மா அம்மா என்ன நாம் படைத்த மனைக்கள் அது என்னுடைய மக்கள் அல்லவா சரி நம்மளுடைய பிள்ளை அல்லவா ஆமா ஆமா நம்ம மக்களுக்கு சரி படி அளக்கணும்ல ஐயா ஆமையா போடக்கூடாது அப்போ ஆமா நாம் படைத்த ஜீவராசிகள் சரி எறும்பு கடை 84 லட்சம் கோடி ஜீவராசிகள் இருக்கம்மா ஆமாம்மா அத்தனை ஜீவனுக்கும் நாம் படி இழக்கணும் அல்லவா சரி அதான் பாருங்க என்ன பெத்தவனுக்கு தான் தெரியுமா பிள்ளையோட அருமை ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஐயா ஒரு நாளைக்கு பட்டினியா இருந்தா ஆமா சும்மா இருப்பானா நம்ம பிள்ளையா அப்படி இருக்கான் ரொம்ப வாடுனால இருக்கான என்ன வரும் அப்படி கேப்பால பெத்தவா அதானே அதானே அதனால ஆமா எம்மா சரி படைத்த மனைக்கள் ஆமா அது நம்மளுடைய மக்கள் சரி படைத்திருக்கும் மனைக்களுக்கு மனைக்களுக்கு படியளக்க வேணும் அம்மா 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 பார்வதிய இருக்குகிற சிவனுக்கு இறையளக்க வேணும் அம்மா அடி அடி உமைய வேலை படியளக்கும் காரணத்தை படியளக்கும் காரணத்தை பார்வதியை சொல்லு அம்மா இறையளக்கும் காரணத்தை ஈஸ்வரிய சொல்லு அம்மா என்றுதான் சொல்லும் போது அம்மாயி பார்வதி அம்மா படியளக்கும் காரணத்தை நீ தானடி சொல்லணும் ஆமா யோசனை கேட்காரு சரி ஐயா அதான் பாருங்க ஆமா
ஒரு அரமனையிலும் அம்மோ ஒரு ஆணா பிறந்தவன் என்ன எந்த ஒரு காரியம் செய்யணுமானாலும் சரி பெண்ணா பிறந்தவட்ட யோசனை கேட்கணுமா? ஆமா ஆமா கண்டிப்பா கேட்கணும்ல. கேட்டா நல்லா இருக்கும். ஊருக்கெல்லாம் ராஜாவா இருப்பாரு, ஊருக்குள்ள விஷயத்து இருக்குவாரு. கண்டிப்பா அந்த அம்மா கேட்டானா என்னம்மா தாயும் தான் கேட்பாரு. ஆமா. எல்லாம் கொடுக்கணும். வரவே பக்குவமா சொல்லுவா. போகக்கூடாது, அப்படி போகக்கூடாதியா. ஆமா எப்படி போவாதங்கய்யா? போவாதீங்கம்பா. வழியா போவாதங்க. இந்த வழியா போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. ஆமா நீர் வந்து எங்க போனாலும் என்ன சொல்லிட்டு போகணும். சொல்லிட்டு போனா நானும் அப்புறம் மாதிரி சொல்லாம போயிடுவேன். வேற ஊருக்கு போயிடுவோன்ருவா. ஆமா என்ன இப்படி இருக்கால செலவா சொல்லுதா நீர் என்ன சொல்லாது யோசனை கேட்கணும். அப்ப அந்த அம்மா சொல்லுதா? ஆமா மனைவியா நினைக்க கூடாதியா, மனைவிய மந்திரியா நினைக்கணும். மந்திரி ஆலோசனை. அதான் பாருங்க. ஆமா அவமே அம்மா சொல்லுதா? ஐயா என்ன நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து நான் நாதங்கையில் தாரேனையா தாரேனையோ நான் நாதங்கையில் தாரேனையா தாரேனையோ எடுத்து அவன் நாளை நல்ல தினைய வாங்கி நாளை நல்ல தினைய வாங்கி இந்த நாட்டில் படி அளந்து வாங்க நாட்டில் படி அளந்து வாங்க ஏனைய வாங்கி ஐயா உலக்கு நல்லதென எடுத்து உடையவனார் கை கொடுப்பேன் வழக்கு திணைய கொண்டு வழக்கு நல்ல திணைய கொண்டு இந்த உலகம்படி அளந்து வாங்க உலகம்படி அளந்து வாங்க ஏனைய வாங்கி அளந்து வாங்கோ ஆளாக்கு தினை எடுத்து நாரனார்கையில் தாரேன் ஐயா அரணார்கையில் தாரேன் ஐயா ஆளாக்கு தினைய வாங்கி இந்த அகிலம் எல்லாம் படியலங்கோ அகிலம் எல்லாம் படியலங்கோ
ஐயா மரக்கா தினை எடுத்து மண்ணங்கையில் தார ஐயா ஐயா மரக்கா தினைய கொண்டு மரக்கா நல்ல தினைய கொண்டு மாநிலத்தில் படியலங்கோ ஆண்ட வந்தான் காதல்கள் காட்டி ஆட்டுமெனும் சம்மதித்தார் வழக்கு தினைய வாங்கி உலகம் எல்லாம் படியளந்தார் ஆளாக்கு தினைய வாங்கி அகிலம் எல்லாம் படியளக்காந்தார் மரக்கா தினைய வாங்கி மரக்கா தினைய வாங்கி சுவாமி மாநிலமும் படியளந்தார் உலகம் எல்லாம் எவ்வுயிரும் தவறாம் ஆதிசிவன் படியளக்காந்தோ ஈ முதல் சரி எறும்பு வரை பச்சி பறவைகள் ஆமா மரம் செடி கொடிகள் ஆமா அத்தனை சிவராசிக்கும் படி இழந்து சரி சிறுத்த உயிர் சித்தரும்பு ஆமா பெருத்த உயிரோம் அத யானை ஆமா யானை 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 இல்ல ஆமா ஆணை யானை ஆணை ஆணை முதல் எறும்பு வர அவனிகட தேசமெல்லாம் படி இழக்கின்றார் ஆண்டவன் சங்கரன் ஆண்டவன் சிவபெருமான் அது மட்டுமா வேற என்ன கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் ஆமா ஆறின் கருக்குளியல் கருவுருவாகி சிசுவாகிய பாலர்களுக்கும் ஆமையோ முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கும் குஞ்சுக்கும் அது எப்படியா குஞ்சுக்கும் பச்சிக்கும் பறவைக்கும் முட்டைக்குள்ள என்ன இருக்கு முட்டைக்குள்ள என்ன இருக்கும் குஞ்சு இருக்கும் குஞ்சு எப்படி இருக்கும் 20 நாள் கழிச்சா தான் குஞ்சு இருக்கும் முட்டைக்குள்ள கருவு இருக்கும் கருவுல என்ன இருக்கும் ஆம்லெட் இருக்கும் ஆப்பாயில் இருக்கும் ஃபுல் பாயில் இருக்கும் அதானே முட்டை இருக்கும் அவுச்ச முட்டை இருக்கு அவுச்சா முட்டை இருக்கு அப்படி இறையில உலகமெல்லாம் ஆமா எவ்வுயிரும் தவறாமல் ஆமா ஐயா அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தவாறு ஆமோ ஆண்டவனாகிய சங்கரன் சதாசிவன் காதகாதன் சரி நம்மளை படைத்த பரம்பொருள் நம்மளை காக்கின்ற சிவருமா அமையா அத்தனை சிவனுக்கும் அப்பப்பம் படி அளந்து கொண்டே இருக்கின்றார் இருக்கின்றார் ஐயா பகல் போய் இரவு வருவாராம் ஆமா இரவு போய் பகல் வருவாராம் எக்காலமும் ஆண்டவன் படி அளந்து கொண்டே இருக்கின்றார் சரி அப்படி ஆண்டவன் படி அளக்காம இருந்தா என்னாகும் ஒரு நாளைக்கு மரக்கால கவத்தி போட்டு ஆமா பகவான் படுத்தாருன்னு என்ன ஆகும்? ஆமா நம்ம ஒரே பட்னி தான், ஒரே சிவபட்னியா இருக்கும். பட்டினா ஆமா ஆளா பறக்கும்ல. அப்பா ஐயா சிவபட்டின்னு சொல்லுதான் போரு, குடிக்க கூட தண்ணி இல்லாம சிவபட்டினியா இருப்பாங்களாம். அந்த பட்டினி யாராலையும் தாங்க முடியாது. ஒரு அப்படி இருக்காங்களா? அம்மா குடிக்க தண்ணி இல்லாம ஒண்ணு இல்லைன்னா நினைச்சு அதான் சிவபட்டினி. அப்போ ஆண்டவன் அனுதினமும் படி அளக்காரியா? சரி, அனுதினம்னா இப்போ எப்போ எப்போ அப்பப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் நேரத்துக்கு நேரம். 24 hours. ஆமா 24 மணி நேரமும்
லீவே இல்லாமல் படி அளக்காரு. பகல்ல சாப்பிடக்கூடிய ஜீவராசிக்கு பகல இல்ல. ஆமா, நைட்டு சாப்பிடக்கூடிய சிவராசிக்கு இரவுல சாப்பிடக்கூடியதுக்கு இரவுல படி அளக்கணும்ல. அளக்காருல்ல. நமக்கு ராவையில தானே படி அளக்காரு. பகலையும் படி அளப்பாரு, திடீர்னு ராத்திரி போலையும் படி அளப்பாரு. கண்டிப்பா நிறைய அளப்பாரு. உங்க 2 பேருக்கு 2 தடவை படி அளந்திருக்காரு நைட்டு. ஆமா, படி அளக்காருல. அது அவருடைய அனுகிரகம் தானே. ஆமா ஆமா. அதான் பாருங்க. சரி, ஆண்டவனுக்கு ஓய்வே கிடையாது. ஆமா, ஓய்வு கிடையாது. அவர் ஓய்வு எடுத்தாருன்னா நம்ம இருக்காலும் ஓய்வு எடுத்துட வேண்டியதுதான். அதேதான். ஆமா. காலையை கழிச்சு தந்துட்டாரு, மாங்கலை செறிய வேண்டியதுதான். ஆமா ஆமா. அதான உண்மை. அப்போ ஆமா, ஈரேல உலகமெல்லாம் படி இழந்து வருவார் நம்ம பரம்பொருள். சரி என்று எண்ணம் கொண்டு அம்மோ ஐயா, ஒரு ஜீவராசியா 2 ஜீவராசியா? ஆமா, அத்தனை சிவனுக்கு நம்மள ஆண்டவன் சங்கரன் நம்ம பரம்பொருள் படிகளந்து வாராரே என்று எண்ணம் கொண்டு சரி அந்த அம்மை பார்வதியா ஆமா ஆதி சக்தி உமையவா என்ன செய்தா? சரி, என்னையா செய்தா? அந்த பகவானுக்கு அம்மு அத்தனை சிவனுக்கும் படிகளந்து சரி சடவோட தானே வருவாரு. ஆமா, அப்ப அந்த அம்மா என்னதா பகவானுக்கு பொங்கி பொறிக்கலாம். ஆமா, சரி, கணவன் எப்ப வருவாருன்னு ஆமா எதிர்பார்த்து இருக்கா. தல வாசல்லே வந்து நிக்காயா. ஆமா, நிக்க வாசல்லே நிப்பால. அதுபோல யாரு என்ன செய்தா? ஆமா, அப்போ ஆண்டவன் சங்கரன் சரி படி இழந்து வருவாருன்னுட்டு ஆமா அந்த அம்மா சரி புருஷனை எதிர்பார்த்து இருக்கா. ஆமா, அதுபோல தானே இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயும் நடக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, நம்ம நாட்டுக்குள்ள என்ன நடக்கு? என்ன நடக்கு? நம்ம அத்தா போயிருக்காவல, ரைட்டு வரோம். ஆமா, கணிசமா கொண்டுகிட்டு வரோம். ஆமா, கணிசமா அதான் கொஞ்சம் காலம்பரம் முடிஞ்சுட்டா வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவாவோ. மத்தியான பாட்டு இருந்துச்சுன்னா வாராவளோ தெங்காஞ்சில படுத்து கிடக்காவளோ. வரவே அவனு எதிர்பார்க்கல இன்னைக்கு வீட்டுல. ஆமா, அன்னைக்கு அப்போ அந்த ஆதி பராசக்தி ஆதி கைலாசத்துல பகவானுக்கு பணிவிடை செய்ய போய்தான். ஆமா, இன்னைக்கும் ஈரேழு உலகத்துல சரி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அண்ணனுக்கு பணிவிடை செய்தா. ஆமா, செய்தா. சரிம்மா, அக்காளால முடியல, நம்மளால செய்வோம் தான். ஐயா, அதான் பாருங்க, என்ன எல்லாத்துக்கும் படி இழக்கணும்ல. ஆமா, படி இழக்காம வரக்கூடாதுல்ல. ஆமா, அப்ப உன்னால முடியாட்டா அதானே அடுத்த நாள் தான் செய்யணும் பணியோட. ஆமா, யாரையா சொன்னா? அதானே. ஆமா, அது இப்போ இல்ல பழமொழி. ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு ஆமோ அம்மை சக்தியாகிய பார்வதி என்ன என்னையா
பகவானுக்கு பணியுடைய செய்வதற்கு ஆமா ஆமா எதிர்பார்த்து இருக்கா. சரி அப்படி எதிர்பார்த்து இருக்கும் போது ஆமையா அண்டவந்த சங்கரோ சங்கரோ ஈரேழு உலகமெல்லாம் அடியளந்து இறையளந்து ஐயா இறையளந்து பகவானு வாராரே வாராரே வாரபோது அம்மையாம் பார்வதியா பார்வதியா பல வாசலில் நிக்கால நிற்கிறாளே வாசலில் நின்றல்லவோ நின்னல்லவோ பகவான கண்டுட்டாளே கண்டுட்டாளே அருமிரியா பார்வதியா பார்வதியா பகவான கண்டபோது ஆதிசக்தி உமைய வேலும் என்ன என்ன செய்யுகிறா ஐயா பகவான கண்டதும் ஆமா அப்படி அம்மா பொன் சிரிப்பா சிரிக்கலாம். அப்படியே மௌன சிரிப்பு சிரிக்கா அப்படி சிரிக்கவும் ஆமா ஏயா பாசம் ஒரு பக்கம். ஆமா அதாவது அழுத்து போய் வருவாரு. சரி போன இடங்கள்ல 1000 இருக்கும். ஆமா அங்க ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும். ஒருத்தனுக்கு படி அளந்திருப்பாரு, ஒருத்தனுக்கு படி அளந்திருக்க மாட்டாரு. ஒருத்தனுக்கு அறகுறையா போட்டிருப்பாரு. ஆமா அப்படி கொடுத்தாலும் பகவான் மனசு உறுத்துமாமியா. ஆமா அப்படியே உறுத்துமா. சரி இவனுக்கு இப்படி கொடுத்தமே அந்த கடவுளுக்கு ஆமா அவன் செய்த கர்மனுக்கு தக்கனதான் கொடுக்காரு. ஆமா இருந்தாலும் சரி பகவானுக்கு பெத்த மனம் அல்லவா. ஆமா பெத்த மனம் எப்படி இருக்கும். ஆமா பெத்து தானே ஐயா. இந்த பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோமே, இந்த பிள்ளைக்கு இவ்வளவு தானே கொடுத்தோம். ஆமா அப்படின்னு மனசுல ஒரு வருத்தம் சரி கடவுளுக்கு இருக்குமாமியா. ஆமா இருக்கும்ல. அது போலதானே நமக்கு இருக்கு. ஆமா கண்டிப்பா. என்ன மூத்தவனுக்கு இப்படி செஞ்சோம். ஆமா அவனுக்கு அதை செய்யலையா. மூத்தவன் எவனா அந்த பாடு படுத்தினாம்ல ஒரு நேரத்துல என்ன வருத்தம் வந்தா நல்லா இருக்கையில இவனுக்கு அவனுக்கு அது போதும் அப்படிங்கல. இருந்தாலும் சரி அந்த மனம் கேளாம ஆமா சடவோட வருவாராம். ஆமா அப்படியே வருத்தத்தோட வருவாராம். அப்படி சடவோட வர பகவானுக்கு சரி அந்த அம்மா அப்படி பொன் சிரிப்பா சிரிக்கவும் ஆமா அந்த அம்மா முகத்தை கண்டதும் சரி களைப்பு தெரியாம ஆமா மனம் குளிருமா. ஆமா அப்படி இருக்கணும்ல வீட்டுல. ஆமா ஆமாட்டாட்டி நினைவா என்ன. ஆமா அப்பா அப்பான்னு தலையை விரிச்சு போட்டுட்டு செவனின்னு இருப்பா. வந்துட்டான் அதானே. ஆமா எத்தனை பேர் ஊரை சுற்றி விளையாடிக்காங்க வீட்லயே நடக்கும். அதானே ஆமா வாழி வந்துட்டான். ஆமா என்ன கொலமளிக்க போறானோ. அதானே
அப்படின்னு அவ மனதில் நின்றுக்கிட்டு சரி அப்படின்னு சில குடும்பத்துல நினைக்க சில பொம்பளை சொல்லுதே நம்ம காதால கேட்டிருக்கோம். ஆமா அவ முகத்தை பார்க்கவும் சரி இங்க இருந்து போனவனுக்கு ஆமா வேகம்தான் கூடும். ராஜரை கூட்டினா இவன் என்ன செய்வான்? அதான் வண்டி அப்படியே திரும்பும் கடைக்கு. வண்டி முதல்ல போவையில பைய போவோம். ஆமா அவன் பேச பேச உடனே 4வது கீருக்கு மாறும். அதேதான். அப்போ அந்த அம்மா ஆதிசக்தி பார்வதி மனதில் என்னதா நம்ம பகவானுக்கு அம்மு களைப்பாக்கு வந்தவர் களைப்பு தீரணும் சரி அப்படின்னு அம்மா அப்படி பொண்ணு சிரிப்பா சிரிக்கா அப்படியே சிரிக்கா மௌன சிரிப்பு சிரிக்கா. அம்மா பார்வதியா முகத்தை கண்டு மனத்தை கண்டு ஆண்டவன் பகவானுக்கு ஐயா பகவானுக்கு அவர் மனமெல்லாம் குளிருது ஐயா குளிருது ஐயா. பார்த்துட்டால பார்வதியா ஆண்டவன் பகவான தலவாசலில நிக்க சொல்லி ஆமா வாட்ட பலவை போட்டோம் பலவை மேல நிக்க சொன்னா பாதம் தொட்டு கழுவுதால பாரிசாதம் மலர் போட்டு பாரிஜாதம் மலர் போட்டு பாத பூசம் பண்ணுவதால பாத பூஜை பண்ணும்போது பணிவடைய செய்யணுமே பகவான அழைக்கால பகவான் கையத்தாம் பிடிக்கால கைகளுக்குள்ள அழைக்கால் கைகளுக்குள்ள அழைத்தல்லே பஞ்சனையில் அமர வைத்தான் பஞ்சனையில் அமர வைத்தோ பால் பலம் கொடுக்கால் பால் பலம் கொடுத்தல்லே பகவானை இழப்பார செய்யுவார். இழப்பார செய்யும் போது ஆதிசக்தி பார்வதியா அன்னைக்கு அந்த அம்மா பகவானுக்கு ஆமா ஐயா படியாந்த வந்து சரி இழப்பாரம்னு பால் பழம் கொடுத்தாலாம். ஆமா அதனால தான் பாருங்க என்ன இன்னைக்கு இரேல உலகத்தில் அம்மு நம்மளுடைய பண்பாடு பாருங்க. ஆமா எங்கேயும் வெளிய தூரம் போய்கிட்டு வந்தா ஆமா காலை அலம்பித்தான் அரமனைக்குள்ள வரணுமா. ஆமா அப்படிலாம் இருந்திருக்கு. ஆமா காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஆமா கண்டிப்பா. அப்பா அன்னைக்கு அந்த அம்மா அதுக்குத்தான் அவருக்கு பாத பணிவிட செஞ்சிருக்கா. ஆமா இன்னைக்கு அவன் பொண்டாடி செய்வாளா? செய்ய மாட்டா. அதான் என்னத்தெல்லாம் பேசிட்டு வந்தானோ. ஐயா மன்னவன் மட்டுமல்ல சரி யாரு வந்தாலும் சரி அவருக்கு காலை அலம்பித்தான் அரமனைக்குள்ள வரணும். ஆமா அது மட்டுமாயா என்ன வந்தவர்களுக்கு இழப்பாரணும்னு ஆமா பச்சை தண்ணியாவது கொடுக்கணும். அம்மா ஆமா தண்ணி கொடுக்கணும்ல தண்ணி கொடுக்கணும்ல ஆமா குடிங்க. அதுதான் நம்ம தமிழருடைய பண்பாடு. ஆமா என்னது பச்சை தண்ணி கொடுக்கணும்
ஆம்பளையில வந்தா கவர்மெண்ட் தண்ணி வாங்கி கொடுக்கணும். அதாங்க அரசாங்கத்து தண்ணி நலவாழி. என்ன அப்படின்னா பாசம் நிறைய இருக்கும்னு மற்ற உடனே நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க பத்தியா. ஆமா பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போகும். ஆமா இருப்பாங்க. நம்ம அரசாங்க தண்ணிக்கு வந்து அப்படியே அமர்ந்துருவான். பச்சை தண்ணியை குடிச்சா பசக்குன்னு எந்திரிச்சு. அவன் பட்டு போயிடுவான். வீட்டுக்கு வந்து பாரு. அப்போ சரி அப்படியெல்லாம் செஞ்சிருக்கா அம்மை சத்தியமையாவா ஆண்டவன் பகவானுக்கு. ஆமா ஐயா ஓ அது மட்டுமா? வேற என்ன? அடே ஆண்டவன் தான் பகவானுக்கு அன்னைக்கு நாளை பகவான குளிக்க சொல்லி குளித்த பகவானுக்கு ஆமா அப்படியே தலையெல்லாம் வளர்த்ததாலாம் ஐயா. ஆமா ஆமா தலையை அப்படியே உழைச்சி விடுதாரோ காயப்படுதாரோ? யாம்னா என்ன என்ன 1008 சடாமடி வாரம். ஆமா ஒரு பாவமா 2 பாவமா? 1008. இங்க என்ன இருக்கு? அவன் என்ன இருக்கு? இப்ப 1008 ஜடாமடி. 1008 சடாமடி வாரம்னா எப்படி இருக்கும்? ஆமா ஆமா அது அப்படியே அம்மா வளர்த்துதா. சரி ஆண்டவன் பகவானுக்கு தலையெல்லாம் வளர்த்து எல்லாம் ஆசனத்தை விரிக்கான பட்டணம் பழுக்கச்சாரி பகவான அமர வைத்து தலவாலைகளை விரித்தான் படைத்தான். சாதத்தை தட்டுவாள் பக்கத்தில இருக்குப்பாள். உண்ணுங்க உண்ணுங்க நீ உண்ணுங்க ஒண்ணுங்க அவசாரம் பண்ணுவான். வந்தாம் பரமசிவோ பரமசிவோ அவசாரம் முடித்தல்லவோ முடித்தல்லவோ பக்கத்தில இருக்கால இருக்கிறாரு தாம்பூலம் தரிக்கால சாப்பாடு முடிக்கவும் தாம்பூலம் தரிக்கையா. ஆமா ஐயா தாம்பூலம் தரிக்கானா என்ன? தாம்பூலத்தை தரிக்காலும் அதை எப்படி தரிக்க முடியும்? தெரியாது. அதான் காக்க தாம்பளம்னா என்ன? தாம்பளம்னா என்ன? ஐயா உட்கார வச்சு அம்மா வெத்தலைவாக்கு கிள்ளி கொடுக்கணுமா சுண்ணாம்பு தடவி. ஓ அதான் தாம்பளமா? அந்த மனைவி தடவி கொடுத்தா சரி அந்த ஐயாவுக்கு வாய் செமந்ததுன்னு வை. ஆமா கொண்டாட்டி ரொம்ப பாசமா இருக்கான்னு இருக்கும். அது சாப்பிட்ட உடனே. ஆமா இப்போ சாப்பிட்ட உடனே சீரட் அடிக்கும். அவன் ஜெபிக்குமா? அது போல்ட் ஃபில்டர். ஐயா இப்ப வெத்தலாக்கு போட்டோம்னா ஆமா என்ன? ஐயா வாய பாரு. ஆமா நம்ம வீடுக்குள்ள டைல்ஸ் போட்டு வச்சிருக்கானே, நீ வெத்தில போட்டு இப்படி துப்பிடலாமா? வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும். அப்ப அன்னைக்கு ஆண்டவன் பகவான் ஆமா என்ன தின்னாலும் செமிக்குமியா. ஆமா அதில் உள்ள மகத்துவம் யாருக்கும் தெரியல 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 ஐயா. அன்று ஒரு காலங்கள்லாம் சரி வெத்தலை வாக்குத்தான் பிரதானமா இருந்துச்சு. ஆமா 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 இப்ப வெத்தலாக்க கையில எடுத்தா அவன் எப்படி மேலும் கீழே முழிக்கான். ஆமா என்ன வெத்தில தூக்கி நிக்கான். சவக்கு சவக்கு சாவச்சுக்கிட்டு துப்பிக்கிட்டு. ஆமா அதானே. அப்ப அதுல உள்ள மகத்துவம் தெரியல. காலம் மாறி போச்சு. ஆமா களி முத்தி போச்சுல. ஆமா அப்போ உள்ளவங்க வெத்தில போட்டாலும் ரொம்ப அம்சமா போட்டிருக்காங்க. இப்போ உள்ள வாயெல்லாம் வடிக்கான். அப்படி ஆளு இருக்குல்ல. அதானே என்ன என்னாச்சுங்க நம்ம மோரம்லாம் அவங்க வெத்தில வருது. அது எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். செவக்க செவக்க வெத்தலை போட்டா ஆமா உடல்ல எந்த பிணியுமே வராதாமியா. ஆமா ஆமா அவன் தாம்பூலம் தரித்தா. சரி அம்மை சத்தியமையவா. ஆமா பகவானும் பார்வதியும் சரி சொக்கோட்டம் ஆடுவதாலே சொக்கோட்டம் முடித்தல்லவோ முடித்தல்லவோ சுவாமி விளையாடுவாளா ஆடுவாளா சுவாமி விளையாடி அல்லோ ஆடி அல்லோ அம்மை சத்தி பார்வதியா பார்வதியா பகவானும் பார்வதியும் பார்வதியும்
யாருங்கிலேயே உமைய வேலும் உமைய வேலும் அன்னைக்கு நாளையில சப்பர மஞ்ச காட்டுறா ஐயா சப்பர மஞ்ச காட்டுறா அவ உல்லாசமா இருக்கா யாருங்கிலே அவமய வேலோ பகவானும் பார்வதியோ ஆதி வெள்ளை கைலாசத்தில் ஆதி வெள்ளை கைலாசத்தில் அழகுடனே இருக்கால ஆடி கைலாசத்தில் இருக்கும் போது ஆண்டவன் சங்கரோ அன்னைக்கு நாளையில பகவானும் பார்வதியோ தானே அங்க இருக்கும் போது ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவன் இடமதிர அழகுடனே கேக்கால ஐயா என்ன என்ன கேக்குறான் ஆண்டவன பகவான ஈரேழு உலகமெல்லாம் படியளக்கும் பரம்பொருளோ ஆதிசிவன் சங்கரர ஆண்டவன பகவான ஐயா எந்தனுடைய வார்த்தைகளோ யாடி அம்மா உமைய வேலோ என்னம்மா சொல்லு அம்மா அத்தானே சங்கரர இன்னைக்கு நாளையில படியளக்கும் பரம்பொருளோ ஐயா ஈரேழு உலகமெல்லாம் படியளக்கின்று வரைற அதனால உங்களுடைய தத்துவத்தை நான் அறியணும் ஐயா. ஆமா, உங்களுடைய தத்துவம் என்ன 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 சொல்லுங்க சுவாமி. பகவானுடைய தத்துவத்தை நான் அறியணும் ஐயா. ஆமையா ஆமையா. அம்மா என்ன ஏ பார்வதி. ஆமா, என் தத்துவம் உனக்கு தெரியாதா? சரி, இதை நான் சொல்லணுமா? அம்மா ஐயா என்னய்யா? நீங்க கண்டிப்பா சொல்லணுமே. சரி, உங்க வாயால நீங்க சொல்லணும். சொல்லணும் சொல்லணும். அம்மா ஆமா, என் தத்துவத்தை நீ கேட்டையானா? ஆனா ஏ பார்வதி. ஆமா, ஒரு யோசனை சொல்லுங்காலு. சரி, என் தத்துவத்தை நீ அறிய வேண்டாம். அறிய வேண்டாம் அறிய வேண்டாம். அதனால அம்மா ஆதி கைலாசத்தில் நான் இறையல் உலகம் எல்லாம் படிகளந்து வரக்கூடிய தத்துவம் உனக்கு தெரியாமலா இருக்கு. ஆமா என்று சொல்லவும் ஐயா நீங்க தத்துவத்தை சொல்லாம ஆமா நான் விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். ஆமா, என்னுடைய தத்துவத்தை உன்னால மடக்க முடியுமா? ஆமா, அந்த சோழிக்கு இடம் இல்ல. இடம் இல்ல இடம் இல்ல. ஐயா அப்போ பகவானுடைய தத்துவத்தை சொல்லாம நான் உண்மை விட போறதில்ல. சரி, உண்மை விட்டுட்டு நான் போறதும் இல்ல. இல்ல இல்ல. ஆமா சொல்லவும் நேரம்